அந்த நிச்சயத்தோடு வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இருப்பாரு, இருக்காமலா இருப்பாரு அப்படிங்கிற யூகம் இல்ல. இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். கல்யாணம் ஆச்சான்னு கேட்டா ஆகாமலா இருக்கும். இது பிரச்சனை இல்ல. ஆயிருக்காதா பிறகு இத்தனை வயசாச்சா? ஆகாம கூட தான் இருக்கலாம். வாஜ்பாய்க்கு ஆகல, எத்தனை பேரை சொல்லலாம். இருக்காமலா இருக்குங்கிறது இல்ல, இருக்குது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை நிச்சயமான வாழ்க்கை. கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். அது ஒரு தத்துவம் அல்ல. இட்ஸ் நாட் a knowledge, it's an experience. இயேசு ரட்சிக்கிறார், அது அறிவு. இயேசு ரட்சித்தார், அனுபவம். இயேசு சுகமாக்குகிறார், அறிவு. இட்ஸ் a theory. என்னை சுகமாக்கினார், அனுபவம். கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். இதே நீங்க எழுதி போடலாம் எல்லா இடமும். கிறிஸ்தவம் ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? அது இயேசுவோடு வாழ்கிற ஒரு அனுபவம். இயேசுவோடு இருக்கிற அனுபவம், அவரோடு பேசுகிற அனுபவம், அவரோடு உறவாடுகிற அனுபவம். இட்ஸ் an encounter. சந்திப்பு. நம்ம ஊர்ல போய் என்கவுண்டர்னா போட்டு தள்ளுன்னு அர்த்தம் இல்ல. பிடிக்க முடியாத என்கவுண்டர்ல போடு. நான் சொல்றேன், இயேசுவோட நமக்கு ஒரு என்கவுண்டர் வந்தா சாத்தான போடு. சாத்தான போட்டு தள்ளு. எப்போ? இயேசுவோட என்கவுண்டர் வந்தா தான். அப்ப இயேசுவோட நமக்கு ஒரு என்கவுண்டர், ஒரு சந்திப்பு வருகிறது. இட்ஸ் an experience. கிறிஸ்தவ ஒரு அனுபவம் அல்ல. அனுபவம். அது ஒரு தத்துவம் அல்ல. ஒரு போட்டோவை நினைத்து, ஒரு சிலையை பார்த்து ஏதோ ஒன்று கற்பனை செய்து வாழ்வதில் அது நிஜமும். ஒவ்வொரு நாளும் நிஜமாக ஒரு நபரோடு வாழ்வது போல, ஒரு கணவன் மனைவியோடு வாழ்வது போல, ஒரு மனைவி கணவனோடு வாழ்வது போல, பெற்றோர் பிள்ளையோடு வாழ்வது போல இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவம். இட்ஸ் 24/7, 24 மணி நேரமும் 7 நாளும் இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் மேகத்தின் கீழ் இருந்தார்கள். அந்த மேகம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு அடையாளம் என்று யாத்திராகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மேகம் அவர்களுக்கு முன் சென்றது. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்களோடு கூட சென்றார். மேகத்தின் வழியாய் ஆண்டவர் சென்றார். நம்பர் 1, மேகத்துக்குள்ளாய் அவர்கள் இருந்தபோது என்ன நடந்தது? அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள், பாவத்தின் கீழ் இருந்தார்கள். இன்றைக்கு மேகத்துக்கு கீழாய் வந்து விட்டார்கள். மேகத்தின் கீழாய் வந்து விட்டவுடன் இப்பொழுது அவங்க மேல பார்த்தா, வானத்தை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு மேகத்தை பார்க்கிறார்கள். அந்த மேகம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளமாய் இருந்தது. The very presence of God was with them. God was with them. ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார் என்பதுதான் பெரிய விசேஷம். பிரியமானவர்களே, இன்னைக்கு மேகத்தின் கீழாய் நாம் வர வேண்டும். அதாவது இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை. கடமைக்கு ஒரு ஆலயத்துக்கு வருகிற வாழ்க்கை அல்ல. ஆலயத்துக்கு வந்து பக்தியாய் பாடல்களை பாடி காணிக்கை போட்டுவிட்டு அதனால் வருகிற திருப்தியோடு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இயேசுவோடு இருக்கிறேன். I am living every day with Jesus. Every day I am with Jesus. இயேசுவோடு வாழ்கிறேன். இயேசு என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளை. உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். உறவை பாருங்கள். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அப்படிப்பட்ட ஒரு உறவோடு வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. God's presence was with them. ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். நான் சொல்றேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வரும்போது நாம் அறிந்தும் நாம் அறியாமலும், ஒருவேளை நாம் அறியாவிட்டாலும் ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார். Even when we are not aware, நம்மோடு இருக்கிற நிழலை போல நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது என்ன நடக்கிறது? நம்பர் 1, the presence of God was with them. தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது. ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார்ங்கிற தைரியம் அவர்களுக்கு இருந்தது. கர்த்தர் எங்களோடு வருகிறார், அவர்களை வழி நடத்தினார். அந்த மேகம் எங்கே நிற்கிறதோ அவர்கள் அங்கே நிற்க வேண்டும். அந்த மேகம் புறப்படும் போது மேகத்தை பார்த்தவர்கள் போக வேண்டும். மேகம் கீழே இறங்கும்போது அவர்கள் கூடாரங்களை அடித்து அங்கே தங்க வேண்டும். எப்பொழுதும் அங்க போக்கஸ் எல்லாம் மேகத்தின் மேல இருக்கணும். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு மேகம் எழும்பிட்டு புறப்பட்டுறணும். அவங்க மேகத்தை பார்த்தே வாழ்ந்தார்கள், மேகத்தை கவனித்தே வாழ்ந்தார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர். பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்தில் இருந்தவர். யாக்கோபுக்கு ஒரு இடத்தில் தரிசனமானவர். ஆசரிப்பு கூடாரத்தில், மோசே நாட்களில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தவர். சாலமோன் நாட்களில் தேவாலயத்தில் இருந்தார் என்று நம்பினார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசுவாக பூமியில் வாழ்ந்தவர். இன்றைக்கு சபையாகிய குத்து விளக்கு மத்தியில உலாவுகிறவர். இன்றைக்கு இந்த நாட்களில் தம்முடைய பிள்ளைகள் எங்கே துதிக்கிறார்களோ, எங்கே ஆராதிக்கிறார்களோ
அங்கே அவர் இருக்கிறார். அது ஒரு ஆலயமாய் இருக்கலாம், அது வீடாக இருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது எந்த இடமாய் இருந்தாலும் தேவனை துதிக்கிற இடத்தில் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். they were redeemed from the bondage of sin. பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு மேகத்தின் கீழாய் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தேவனோடு வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நிச்சயம் நமக்கு உண்டா? பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, வேலை இருக்கிறது, வெளிநாட்டு வேலை நிச்சயம் இருக்கிற நமக்கு இன்னைக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். காலையில் எழுந்த உடனே என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இஸ் வாக்கிங் வித் மீ, என்னோடு கூட நடக்கிறார், என்னோடு பேசுகிறார் என்கிற அந்த நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு நாள் மிகுந்த ஜுரத்துடன் படுத்திருந்தேன். வீட்டில் அப்பொழுது திருமணம் ஆகவில்லை. என்னோடு தம்பிக்கு இருந்த ஒரு தம்பி, அவன் தான் முதல் விசுவாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முனுசாமி, அவன் ஒருவனை வச்சே 3 மணி நேரம் ஆராதனை நடத்தியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 மணி நேரம் அவனோட தான் பாட்டு, அவனோட தான் ஜெபம். அவனை கண்ணை மூட சொல்லி நான் மூட மாட்டேன். ஏன்னா நான் மூடிட்டு இவன் போயிட்டானா வம்பா போயிருமேன்ட்டு கண்ணை திறந்து தான் பிரசங்கம் எல்லாம் கடைசி வரைக்கும் என் ஆத்துமாவே சொல்ற வரைக்கும் கண்ணை திறந்துதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தான் முழங்கால் போடணும், அவன் தான் கண்ணை மூடணும், நான் மூட மாட்டேன். ஏன்னா போயிட்டா வம்பா போயிருமே, என் ஆத்துமாவுக்கு நோ ஆத்துமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ஆளை வச்சு ஆண்டவர் கிருபையில அந்த ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு 2 மாசத்துல ஸ்டீஃபன் ஆச்சு. ஒரு அல்ல சொல்லுங்க. ஸ்டீஃபன் ஆனவன அசிஸ்டன்ட் பாஸ்டர், சீனியர் பாஸ்டர், ஜூனியர் பாஸ்டர், 2 பாஸ்டர். விசுவாசியே கிடையாது சபையில. சர்ச் வித் 2 pastors, no believers. நாங்க 2 பேரும் தான் ஊர்ல சுத்திக்கிட்டே இருப்போம். அவர் தான் நமக்கு குக்கு. சோ நான் பண்றது, நான் பிரசங்கம் பண்றது, சத்தம் போடுறது, அவன் திட்டுறது எல்லாம் எதுல காட்டுவானா? சமையல்ல காட்டுவான். எனக்கு சாப்பிட தான் தெரியும், சமைக்க தெரியாது. எல்லாம் அள்ளி போடுறான். ரத்தம் ஜெயம் மாதிரி இருக்கும் அந்த குழம்ப பார்த்தா. ஆனாலும் செத்து நான் இதுவரைக்கும் சாப்பிட்டு நல்லா தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அவ்வளவு காரத்தையும் அதுல காட்டுவான். நீங்க என்ன பிரசங்கத்துல இப்படி போடுறீங்களா, நான் இதுல உங்களை போடுறேன்ட்டு. அப்படியெல்லாம் கூட இருந்து அந்த ஒரு ஆளை வச்சுதான் ஆராதனை நடத்திக்கிட்டே இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தான், 10th ஃபெயிலு. வந்த உடனே டியூஷன் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு வந்தா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ரொம்ப ஹை ஃபீவர், தொண்டெல்லாம் வறண்டு போச்சு. என் கண்ணில் இப்படி கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. அம்மா கூட இல்ல, அப்பா கூட இல்ல, நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை, யாருமே இல்லைன்னு தரையில படுத்திருக்கிறேன். படுத்துக்கிட்டு இப்படியே படுத்திருக்கும் போது ஒரு 3:45 இருக்கும். கண்களில் கண்ணீர் இப்படியே வழிந்து கொண்டிருக்கிறது. எழுந்து போய் தண்ணீர் குடிங்க, எழுந்து போனா கீழே விழுந்துருவோம் போல இருக்குது. ஐ வாஸ் சோ லைக் a dry bone, ஒரு உலர்ந்த எலும்பு போல இருக்கிறது, வெட்டி போட்ட மரம் போல. அந்த சூழ்நிலையில ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் எழுந்து போகலாம்னு முடியல. கண்கள்ல கண்ணீர். ஆண்டவரே, யாருமே இங்க இல்லப்பா, ரொம்ப தாகமா இருக்கு, நான் என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா எங்க அப்பா கூட இல்ல, எங்க அம்மா கூட இங்க இல்லையா ஆண்டவரேன்னு நான் அந்த நினைத்த மாத்திரத்துல திடீர்னு ஒரு சத்தம் அந்த அறையில கேட்டது. மகனே, அப்பா இங்கதான்ப்பா இருக்கிறேன். an audible voice. ஆண்டவர் பல விதங்களில் மனிதனோடு பேசுகிறார். அன்றைக்கு அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அடுத்த சில நொடிகளில் அந்த வியாதி பறந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4:15 மணிக்கு அந்த தம்பி வந்தான். 3:45 இது நடந்தது. அப்பா கூட இல்லையா ஆண்டவரே, அம்மா கூட இல்லையப்பான்னு நினைத்து கண்ணீர் இப்படி வழிந்து கொண்டிருக்கும் போது, அப்பா இங்கதான்ப்பா இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தனிமையின் பாதையில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நெருக்கத்தின் பாதையில, கண்ணீரின் பாதையில, வியாதியின் பாதையில நாம் கடந்து போகும் போதும் அவர் நம்மோடு இருக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் எல்லாரும் மேகத்தின் கீழாய் இருந்தால் என்பது முதலாவது, தேவன் அவர்களோடு இருந்தார் என்பதற்கு அடையாளம். இன்றைக்கு வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களை பார்த்து கர்த்தர் என்னோட இருக்கிறாரா? ஆண்டவர் இருந்தா எனக்கு இந்த கஷ்டம் வருமா? ஆண்டவர் இருந்தா இந்த வியாதி வருமா? ஆண்டவர் இருந்தா இவ்வளவு நெருக்கம் வருமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ? எல்லாம் வந்த போதும் யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer is alive. இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆபத்து இல்லாத, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணவில்லை. ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள் அனுப்புவது போலதான் உங்களை அனுப்புறேன். உலகத்துல உபத்திரவம் உண்டுனார். ஆனா ஒரு வாக்கு கொடுத்தாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நெருக்கத்தின் பாதையில் போகிற சகோதரனே, நெருக்கத்தின் பாதையில் போகிற சகோதரியே, பலவிதமான குழப்பங்கள் உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா என்று யோசிக்கிறாயோ? உன் ஆண்டவர் உன்னோடு தான் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் ஆண்டவர் உன்னை விட்டு விலகவில்லை. நண்பர்கள் பலர் விலகி போனாலும் யோசேப்பு சிறைச்சாலைக்குள் இருந்தான். ஆனால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். நம்ம ஜெயிலுக்கு போனாலும் கூட வர்ற தெய்வம், அக்கினி சூளைக்கு போனாலும் கூட வருகிற தெய்வம் எந்த இடத்துல மூடு இருப்பார். அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறோம் என்கிற நிச்சயத்தோடு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. God was with them. ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். இன்னைக்கு இந்த 30 வருட ஊழியத்துல ஆண்டவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஊழியத்தை இம்மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதன் நம்பிக்கை நிச்சயம் என்ன தெரியுமா? இயேசு என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு அனுப்பின போது மெட்ராஸ்ல நான் பாஸ்டர் மோகன் அவர்களை அனுப்பினார்கள் மதுராந்தகத்துக்கு. நான் ஒரிசாவில் பிறந்தேன், ஆந்திராவில் வளர்ந்தேன். மெட்ராஸ்ல படிக்கும்போது படித்து முடித்தவன ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் மதுராந்தகம் கொண்டு போவேன். சொன்ன 19வது நாள் பாஸ்டர் மோகன் அவர்களை பார்க்கிறேன். எதிர்பாராம
இட் வாஸ் லைக் an accident for me. ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து போல எதிர்பாராம நடந்தா கர்த்தருடைய முன் சித்தம். நேரா போனேன், பார்த்தேன். உடனே தம்பி என்னன்னு விசாரிச்சாங்க. மதுராந்தகம் போறியான்னு கேட்டாங்க. 19வது நாள் அந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், எங்க போனாலும் பரவாயில்ல, எங்க அனுப்பினாலும் பரவாயில்ல போறேன்னு சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.